ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திடீர்னு ஒரு டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செலக்ட் பண்ணது ஹம்பி. இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நரசிம்மரோட டெம்பிள் ஹம்பியில் இருக்குது. அவர் ரொம்ப பெரிய சிலையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் 15th செஞ்சுரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயரோட கண்ட்ரோலில் இருந்த இடம் இதெல்லாம். இப்போது பார்த்துட்டு இருக்கிறது ஜலகண்டேஸ்வரரோட கோயில். அதில் பாருங்கள், எப்போயுமே தண்ணி ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியிலே தான் எப்போவும் இருப்பாராம். அதனால தான் அவருக்கு பேர் ஜலகண்டேஸ்வரர்னு. ரொம்ப பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. சிவலிங்கம் ரொம்ப பெருசாக இருக்குது, மேலே ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் ஒரு ஸ்கொயராக. மழை தண்ணி தான் அங்கே ரொம்ப அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அப்படி நடக்குது. அதுக்கு பூஜை அப்படிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்பயுமே அது அவருக்கு மழை பெஞ்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூரத்தில் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய பழைய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது, ரொம்ப பழைய காலத்து தான் இருக்குது. நாங்கள் இப்போது நிறைய உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்ட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஹம்பிக்கு கிளம்புங்க. ஹம்பி போயிட்டு நீங்கள் ஒரு 2 வீலர் அப்படி எதுவும் எடுத்திங்கன்னா ஒரு 600-700 அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் ஆட்டோ அப்படி எதுவும் புக் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம் 1000 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கார்லேயே போனால் கூட நீங்கள் காரை விட்டுட்டு வாங்க எங்கள் கூட ஆட்டோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆட்டோவில் கூப்பிட்டு போய் எவ்வளோ அவங்க காமிப்பாங்கன்னா தெரியல. நாங்கள் காரில் போனதுனால நாங்களே சுற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டெம்பிள். இதுவுமே பழைய காலத்து டெம்பிள் தான். இந்த ஊரில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய டெம்பிளில் உள்ளே சாமி இல்லை, சும்மா பேர் மட்டும் போட்டுட்ருக்காங்க. அங்கங்கே ஒரு சாமி பேர் போட்டிருக்காங்க. பழைய காலத்து கோவிலாக இருக்குது. எல்லாமே கல் மண்டபங்கள், கருங்கல்லில் செஞ்ச மண்டபங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இது ஒரு பெரிய ரிவர் இருக்குது, ரிவர் மாதிரி ஆனால் அதுக்கு இதெல்லாம் கிடையாது, ஓடலை, குளம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரிய சைஸ் ஏரி மாதிரி இருக்குது. நல்ல காற்று, செம்மையாக இருந்துச்சு அங்கே நிற்கிறதுக்கு. ஆனால் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல. ஆனால் ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு பழைய காலத்து ஒரு கோவில் தான் இதுவும். பாருங்கள், எங்கேயுமே சாமி சிலையே இருக்காது பாருங்கள், எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் அழகழகான சிலைகள்லாம் செதுக்கி இருக்காங்க. அந்த ஒரு தூண்லையும் அவ்வளோ அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிரீனிஷாக அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சாமி சிலைகள் பெரும்பாலும் எந்த கோயில்லையுமே இல்லை, ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தது மட்டும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் போனால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஒரு பழைய காலத்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அங்கே எல்லாமே நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் போயிட்டு நம்ம ஏதோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக எல்லாமே அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. பொருட்கள்லாம் இல்லை, வெறும் கல் மண்டபங்கள், கல் கோவில்கள் அப்படி தான் இருக்குது. இந்த சிலையெல்லாம் பாருங்கள், தூணில் இருக்கிற இதெல்லாம் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. எப்படி தான் இவ்வளோ இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல.
கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டே, நீங்கள் ஒரு பகுதி மட்டுமே பார்க்குறதுக்கே ஒரு ஃபுல் டே ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாதி இருக்குது, அதெல்லாமும் கொஞ்சம் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 8 கோண வடிவில் இருக்கிற ஒரு குளம். இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சாமியார்கள்லாம் வந்து ஏதோ அங்கே வந்து சொற்பொழிவு அப்படி ஏதோ செய்வாங்க குளிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தண்ணி இருக்குமா, அப்புறம் நடுவில் இருக்கிற அந்த பீடத்தில் சாமியார்லாம் உட்காந்து அவங்க ஏதோ செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொழிவு பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மற்றபடி ஏதாவது அவங்களோட இது ஏதாவது பண்ணுறதுக்கோ தெரியல, அது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வரும். கல்லுலேயே இவ்வளோ எல்லாம் மலையிலேயே செதுக்கி அந்த ஒரு கோயில் மாதிரியும் அப்புறம் பல ஒரு கோட்டை மாதிரி எல்லாமே கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. ஹம்பி வந்து கர்நாடகாவில் ஆந்திராவை தாண்டி போகும்போது வருது. அதனால் அந்த பக்கம் நிறைய இந்த மாதிரி கருங்கல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கருங்கல் மலைகள் நிறைய இருக்குது, அதனால் அவங்க நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ராணியோட குளிக்கிற இடம்னு சொன்னாங்க. அதில் வந்து ராணி வந்து குளிப்பாங்களாம். அதுக்கு சுற்றி வந்து நிறைய ஜன்னல்கள் மாதிரி மாடங்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல. இப்போ பார்க்குறது பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம கை வச்சு மறைச்சிக்கிட்டோம்னா ஒரு காளையோட தலையும் உடம்பும் தெரியுது. இன்னொரு பக்கம் மறைச்சிட்டு பார்க்கும்போது ஒரு யானை தெரியுது. ரெண்டுக்கும் ஒரே தலை தான் இருக்குது. அதை ஒரு பக்கம் மறைச்சி ஒரு பக்கம் பார்க்கும்போது அப்படி தெரியுது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் நீங்கள் கேமராவில் பார்க்கல எப்படி தெரியுதோ, ஆனால் நேரில் பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து ஒரு கோயிலில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கர்விங்ஸ் தான். அது அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன சிலைகளாக செதுக்கியிருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நிறைய சிற்பங்களை வந்து அதில் அழிச்சிருக்காங்க. நிறையா சிலைகள் உடஞ்சி கிடக்கு. ரொம்ப இதுவே மூக்கு அப்படி இப்படிலாம் ரொம்ப நிறைய உடைச்சிருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கலா ரசிகராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரசிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கூட அதில் வந்து உங்களால் கொஞ்சம் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தோணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் அதை ஒவ்வொரு சிலையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு தெரியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய கிருஷ்ணனோட லீலைகள். ஒரு குழந்தையா இருக்கக்குள்ள இருந்தது, வெண்ணெய் சாப்பிட்றது, காளிங்கர் அந்த பாம்பு மேலே ஏறிட ஆடிட்டு அவர் அடக்குனது, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய உங்களுக்கு சாமி இதெல்லாம் தெரியும். ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது சிலைகள்லாம். ஆனால் அவ்வளோ சிலைகளையும் ஒரு இடத்துல செதுக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து ஏதோ ஒரு போர்லேயோ இல்லை படையெடுப்புலேயோ எதுலேயோ அது எல்லாத்தையும் உடச்சி நாசமாக்கியிருக்காங்க. ஒரு ஒரு அது இதெல்லாம் ஒரு ரிலீஜியஸ் அப்படின்னு நினைக்கிறத விடவும் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிற ஒரு திறமையான ஒரு விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு திறமையானவர்களை வந்து இப்படி அந்த அவங்க செஞ்சதை அழிக்கிறது மூலயமா அவங்களோட திறமையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்க திறமையை மதிக்காமல்
தெரியாமல் அவங்கள காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது. எப்படி அவங்களுக்குலாம் இவ்வளோ மோசமான ஒரு புத்தியோடு அவங்க இதெல்லாம் அழிச்சாங்களோ தெரியல. நமக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் மூக்கு இருக்க மாட்டேங்குது. சில சிலைகளில் வந்து உடம்பு பார்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது, கையோ காலோ இருக்க மாட்டேங்குது. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்த நரசிம்மரோட அந்த பெரிய ஸ்வரூபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையையுமே உடைச்சிருக்காங்க, நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க. அது அவ்வளோ பெரிய சிலை. அந்த சிலையை வந்து அப்படியே உடைச்சி அதை வந்து வீணாக்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. அது யாருக்கும் உருவாக்க தெரியாட்டாலும் உருவாகி இருக்கிறத அழிக்காமல் இருக்கணும். அதுதான் நல்லவங்கன்னு அர்த்தம். அப்படி எல்லாத்தையும் அழிச்சு அதில் என்ன அவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. நல்லா இருக்கிற விஷயத்த அழிக்கிறதுனால என்ன கிடைச்சிட போகுது? அந்த ஒரு சிலையும் செதுக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதோட ஒவ்வொரு சைஸில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லாமல் ஒரே மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க. எந்த கோயிலுள்ளேயும் சாமி சிலையே இல்லை. அதெல்லாத்தையும் எங்கே தூக்கி போட்டு உடைச்சாங்கன்னு தெரியல. நிறைய இடத்துல நந்தியோட சிலையெல்லாம் உடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகான நந்தி சிலைகளாக இருக்குது. அதோட கழுத்தில் இருக்கிற அந்த மணிகள், கட்டி கயிறு கட்டினா மாதிரியான அடையாளங்கள், இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் உடைச்சி அந்த நந்தியோட தலையை மட்டும் உடைச்சி அப்படின்னு ரொம்ப இருக்காங்க. எப்படி அவங்களுக்குலாம் உடைக்கிறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. இதெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைகள், தூணில் இருக்குது. அவ்வளோ பிளாக் கலரில் அது அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அந்த கல் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. எப்படி இவ்வளோ நல்லா பாலிஷ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எந்த சிலைக்கும் முகமே இல்லை. நம்மளாம் அதோட ஷேப்பு வச்சு இது வந்து ராமர் சிலை, இது வந்து கிருஷ்ணன் சிலை, இது விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சாமி அப்படிலாம் இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த சிலையில் கை இல்லை.
இறங்க விடலை. சுற்றி குளிச்சுட்டு போயிடலாமான்னு தான் பார்ப்போம் நம்ம. இது இவ்வளோ அழகான ஒரு இது. அது அந்த காலத்தோட எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கிற விஷயங்களை, அந்த ஊரை சுற்றி நிறைய மலை இருக்குது. அந்த மலை சும்மா இருக்கிறத இப்படி வெட்டி வெட்டி வச்சு எல்லாம் செய்யலாம்னு நினச்சிருக்கலாம் அந்த ராஜா. அதனால் மேபி ஒரு எவ்வளோ எல்லாமே மெனக்கட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது. அது வந்து பப்ளிக் பாத் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுமக்கள் அங்கே குளிக்கிற இடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே நாங்கள் கேமரா கொண்டு போக மறந்துட்டேன், நான் மொபைல் கொண்டு போக மறந்துட்டேன், அதனால் எடுக்க முடியல.